அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பிரச்சனைகள் எப்பவுமே எனக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு தீராத பிரச்சனைங்க, எப்பவுமே எனக்கு பிரச்சனையே தீர்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிரச்சனைகள் இருந்தாதான் உங்க வாழ்க்கை வந்து ஆனந்தமா இருக்கும். வெறும் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையில வந்து சந்தோஷம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. பிரச்சனைகள் இருந்து அதை சால்வ் பண்றப்போ ஆக்சுவலா என்ன ஆகும்னா, நீங்க வளர்ச்சி அடைவீங்க. ஒரு பிரச்சனை வருது, அதை நம்ம பாக்குறோம், அதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், அந்த சேலஞ்சஸ்க்காக நம்ம ஒர்க் பண்றோம், அதுல இருந்து வெளியே வரோம். அப்படி நம்ம பண்றப்போ என்ன ஆகும்னா, நிஜமாலுமே வந்து நிறைய சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண நம்ம வாழ்க்கையில நிறைய growth ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஃபார் அ சேஞ்ச் நமக்கு வந்து பிரச்சனையே வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசத்துக்கு எனக்கு ஒரு பிரச்சனையுமே வரல அப்படின்னீங்கன்னா நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஆனந்தம்னா என்னன்னே தெரியாம போயிடும். அதனால பிரச்சனைகள் வந்து வர்றது நல்ல விஷயம் தான். அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணணும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணுவோம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கான வழி வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாம் வந்து எனக்கு வந்து பர்மனண்டான ஒரு விஷயம், அதாவது நிலையா எனக்கு இருக்கிறது பிரச்சனை தான் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையவே கிடையாது. பிரச்சனைங்கிறதே ஒரு டெம்பரரி தான். ஒரு கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் காணாம போயிடும். சோ எல்லாருமே அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வளர்ச்சியே இருக்கு. அதனால பிரச்சனைகளை பார்த்து நம்ம எப்பவுமே பயந்துக்கவே கூடாது. பிரச்சனைகள் வர்றப்ப நம்ம உணரணும், இந்த பிரச்சனையை வந்து ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு. அதுக்கான வழிமுறைகளை எல்லாம் பார்த்து பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை நம்ம விட்டு போயிடும். எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரமானது கிடையாது. இந்த வாழ்க்கை கூட நம்ம பொறந்துட்டோம். நிரந்தரமா இதே உலகத்துல இருக்க போறோமானா கிடையாது. நமக்கான டைம் வந்தது, நம்ம எல்லாருமே கிளம்பி போயிடுவோம். அதே மாதிரிதான் பிரச்சனைகளும் நமக்கு வரும். ஆனா அதுக்கான டைம் வந்தது, அது காணாம போயிடும். ஆனா நம்ம அதை வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு பிலீஃப் இருக்கு. எப்படின்னா ஒரு நம்பிக்கை. நமக்கு ஒரு பிரச்சனை வந்து ஒரு பர்மனண்டான இது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு. அந்த நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க. சோ பிரச்சனைகள் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரியான விஷயம் தான். அந்த டெம்பரரியான விஷயத்தை நம்ம கையாண்டு செயல்படும் போதுதான் வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு வர பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. பிரச்சனைகளை பார்த்து நீங்க எப்பவுமே சந்தோஷமா அதை ஏத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க. நார்மலா அதை நம்ம தான் எப்பவுமே அது அக்செப்டன்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பிரச்சனையோ இல்ல எந்த விஷயத்த நம்ம ஏத்துக்கிறோமோ அந்த விஷயத்த நம்ம முழு மனசோட எல்லாமே செய்ய முடியும். நீங்க அதே மாதிரிதான் ஒரு ஒரு துயரமோ ஏதோ ஒன்று வருதுன்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான செயல்முறைகளை எல்லாம் உங்களால வந்து ஆட்டோமேட்டிக்கா செய்ய முடியும். அப்படி செய்யறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் சீக்கிரமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் நம்பிக்கை பிறக்கும். உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களோட பிரச்சனைகள்னாலதான். ஒரு பிரச்சனை இல்லாத மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் வந்து ஒரு வெற்றியாளரா இருக்கவே முடியாது. வெற்றியாளர்கள் எல்லாருமே பல பிரச்சனைகள், பல தோல்விகள் எல்லாத்தையும் சந்திச்சு அதுக்கப்புறம் மேல வந்தங்காட்டி தான் அவர்கள்லாம் வெற்றியாளர்கள். நான் இங்கிருந்து நான் 100 ஸ்டெப் ஏறணும் அப்படின்னா 100 ஸ்டெப் கண்டினியூஸா ஏறி மேல வந்து நின்னவங்க யாருமே கிடையாது. இடையில எல்லாரும் கீழே விழுந்திருப்பாங்க, அடிபட்டிருக்கும். அப்படிதான் வளர்ச்சிங்கிறது வந்திருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை நல்லதுன்னு அக்செப்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ல ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.